இந்த படம் 1996 தஞ்சாவூர்ல ஆரம்பிக்குது. அங்க ஒரு சொத்து பிரச்சனையால சொந்தக்காரங்க கிட்டே வீட்டை இழந்த அருண்மொழி அப்படிங்கிறவரோட குடும்பம் அந்த ஊரை விட்டு சென்னைக்கு வர வேண்டிய சூழல் வருது. இந்த கேரக்டர்ல தான் அரவிந்த் சாமி அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அருள் பிறந்து வளர்ந்த வீடு தான் அது. அந்த வீடுன்னா அருளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த வீடு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற மீதி சொந்தங்கள், கோயில்ல இருக்கிற யானை, தன்னோட சித்தி மகள் புவனா, இப்படி நிறைய பிடிச்ச விஷயங்களை விட்டுட்டு அவர் குடும்பத்தோட சென்னைக்கு கிளம்புறாரு அப்படின்னு காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி 22 வருஷம் கழிச்சு 2018 காட்டுறாங்க. அருள் இப்ப சென்னையில இருக்காரு. அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அவங்க அப்பா ஊர்ல பார்த்த டீச்சர் வேலையே இங்கேயும் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவரோட சித்தி பொண்ணு புவனாவோட கல்யாணத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த கல்யாணம் தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கிற நீடாமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல நடக்குது. 22 வருஷமா ஊருக்கே போகாத அருள் இப்ப அந்த கல்யாணத்துக்காக திரும்ப ஊருக்கு போறாரு. இது வரைக்கும் பார்க்காத சொந்தங்கள் எல்லாம் திரும்பி பாக்குறாரு. அப்போ ஒரு கேரக்டர் வந்து அருளோட கண்ணை பொத்தி நான் யாருன்னு கண்டுபிடிங்களே அப்படின்னு கேட்க, நம்ம அருளால அதை யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அந்த கேரக்டர்ல தான் நம்ம கார்த்தி அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அருளை அத்தான்னு உளுந்து கவனிக்கிறாரு. ஆனா அருளுக்கு அவர் யாருன்னே தெரியல. ரிசப்ஷனை மட்டும் பார்த்துட்டு ஊருக்கு போலாம்னு யாருக்கிட்டையும் சொல்லாம அருள் கிளம்ப அவரை பஸ் ஏற்றி விட நம்ம ஹீரோ வராரு. ஆனா அந்த பஸ் மிஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அருள் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோட வீட்லயே தங்கிட்டு அடுத்த நாள் கிளம்பலாம்னு அங்க போறாரு. அங்க போனா நம்ம ஹீரோவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும். நம்ம ஹீரோட ஒய்ஃபும் அருளை விழுந்து கவனிக்கிறாங்க. இந்த கேரக்டர்ல தான் ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நைட்டு ஃபுல்லா நம்ம ஹீரோவும் அருளும் ஒன்னா சரக்கடிக்கிறாங்க. வீட்டு கொல்லப்புறத்துல சரக்கடிச்சது பத்தாதுன்னு அணைக்கட்டுக்கு வேற போறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கும் போது அங்கங்க நிகழ்ச்சியான மொமெண்ட்ஸ் எல்லாம் வருது. நம்ம ஹீரோ பேசும்போது அவரோட கேரக்டர் அருள் ரசிச்சுக்கிட்டே வராரு. அடுத்து அவங்க வீட்டுக்கு கிளம்பும் போது ஹீரோ அருள் கிட்ட நீங்க காலையில கிளம்புறப்ப நீங்க எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்டவன அருள் பதறி போறாரு. அப்படி நம்ம ஹீரோ என்ன அவர்கிட்ட கேட்டாரு, அருளை விழுந்து கவனிச்ச நம்ம ஹீரோ யாருன்னு அருள் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரொம்ப எமோஷனலா சொல்லியிருக்கிற கதை தாங்க இந்த கதை. இந்த படம் ஆரம்பிக்கும் போதே சூப்பரா ஆரம்பிச்சது. அதாவது 20 வயசு வரைக்கும் வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு ஒரு குடும்பம் போகும்போது வர்ற வழியை நமக்கு அப்படியே கடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துல ஹீரோ இன்ட்ரோ ஆகுறதுல இருந்து இந்த படம் நல்லாவே போக ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிடுறாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த படம் கொஞ்சம் தேங்கி நிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவுல நம்மள கண்கலங்க வைக்கிற மாதிரி சில சீன்ஸ்லாம் வருது. ஆனா அதோட சம்பந்தம் இல்லாம வர சில காட்சிகள் தான் இந்த படத்துக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, சின்ன வயசுல இந்த அருள் கேரக்டர் ஒரு சைக்கிள் வச்சிருந்திருப்பாரு. அதை தான் கூட சென்னைக்கு எடுத்துட்டு வராம தேவைப்படுறவங்களுக்கு அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்திருப்பாரு. ஆனா அந்த சைக்கிள் ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி மாத்திருக்கு அப்படின்னு சொல்ற இடம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. இந்த மாதிரி படத்துல சில இடங்கள் ரொம்பவே டச் பண்ணுச்சு. ஆனா இதுக்கு நடுவுல ஜல்லிக்கட்டு, இலங்கை போர், ஸ்டெர்லைட், கரிகாலன் இப்படி நிறைய விஷயங்களை பத்தி பேசுறாங்க. ஆனா அதெல்லாம் படத்தோட ஒட்டவே இல்ல. அருள் நம்ம ஹீரோ பார்த்து இவன் யாரா இருக்க முடியும் அப்படின்னு தேடுற இடத்துல யாரோ இவன் யாரோ அப்படிங்கிற பாட்டு வருது. கமல் சார் வாய்ஸ்ல வர இந்த பாட்டு அப்படியே படத்தை தூக்கி நிறுத்துது. அங்க இருந்து மறுபடியும் படம் பிக்கப் ஆக ஆரம்பிக்குது. கடைசி 20 நிமிஷம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் சென்னைக்கு வந்தது அருள் தன்னோட ஒய்ஃபு கிட்ட, கல்யாணத்துல ஒருத்தனை பார்த்தேன், அவன் என்னை விழுந்து கவனிச்சான், அவனோட மாட்டை அவனோட பிள்ளையா பாக்குறான், எல்லாரையும் சொந்தமா பாக்குறான், கரிகாலனை கொண்டாடுறான், ஆனா எப்படி இப்படி ஒருத்தன் இருக்க முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு நம்ம ஹீரோவை பத்தி பயங்கரமா சொல்லுவாரு. அந்த சீன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா என்ன பிரச்சனைனா, இப்படி ஒரு ஹீரோவை பத்தி சொல்லும் போது தான் நமக்கு இந்த ஃபீலிங்கே வருது. ஆனா இது எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி நடந்த சீன்ல இப்படி எப்படி ஒருத்தன் ஊர்ல இருக்க முடியும் அப்படிங்கறத நமக்கு காட்சியா சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். இதுதான் இந்த படத்தோட திரைக்கதையில வர ஒரு முக்கியமான பிரச்சனையா எனக்கு தோணுச்சு. அப்புறம் இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே சிறப்பா நடிச்சிருந்தாங்க. படம் முழுக்க கார்த்தி, அரவிந்த் சாமி மட்டும்தான் இருக்காங்க. 2 பேருமே அட்டகாசமா நடிச்சிருந்தாங்க. அங்கங்க வர சின்ன கேரக்டர்ஸும் சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ஆர்ட் ஒர்க், எடிட்டிங் இப்படி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா படத்தோட நீளம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதை குறைச்சிருந்தா இந்த படம் இன்னும் கிரிப்பா இருந்திருக்கும். மொத்தத்துல எனக்கு படத்தோட லென்த் எல்லாம் பிரச்சனையே இல்ல, படத்துல பேசிக்கிட்டே இருக்கிறது கூட பிரச்சனையே இல்ல, நான் அதெல்லாம் உட்காந்து பார்ப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அதாவது ஊரை விட்டு வேற ஊருக்கு பொழப்பு தேடி போனவங்கலாம் அவங்க சொந்த ஊரை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்பவே டச் பண்ணும். மற்றபடி படம் பார்த்தவங்களா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.